சமைக்க தெரியுமாப்பா? தெரியாதுண்ணா, சாப்பிட முடியுது. சமைக்க தெரியாது, ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துருவேன். எந்த நம்பிக்கையில வந்துட்டு நான் சமைப்பேன்னு வந்தேன்? எவ்வளவு பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கேன்? பிக் பாஸ் வீட்ல தம்பி, நான் குக்குத்து கோமாளி நான் போனது கிடையாது. கலக்க போயால சமையல் செய்யற மாதிரி காமிச்சிக்க மாட்டானுங்க. அது இதுலயும் காமிச்சிக்க மாட்டானுங்க. ஜோடி நம்பர்ல காமிச்சிக்க பிக் மாட்டாங்க. பாஸ்ல காமிச்சாங்களே, 24x7ல காமிச்சாங்களே, அமுது நாக்கு ஊறுது அமுதுன்னு உங்களோட சமையலுக்கு எல்லாரும் மாடுலேஷன் அமுது நாக்கு ஊறுது மாடுலேஷன் வேற மாதிரி இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வர்ற வாய்ஸ் மாதிரி. அப்பா பிக் பாஸ் பாத்துர்க்கேன். அந்த சிக்கன் ரைஸ் மாதிரிலாம் ஒன்று சமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஃபிஷ் வந்து ஏஞ்சல் டாஸ்க் டைம்லலாம் உங்களுக்கு ஃபிஷ் வரும், நீங்க சமைச்சு எச்சு ஊற சாப்பிட்டு அதெல்லாம் பார்த்துருக்கோம். அது வந்து உண்மையா அது பண்ணுக்கு பண்ணா உள்ள எல்லாருமே ஏஞ்சல் மட்டும் தான் வந்து மீன்லாம் வரும். அதை டாஸ்க்ல வின் பண்ணிருந்தோம்னா ஃப்ரிட்ஜில் இருக்கும். நான் ஏஞ்சலா மாறினாதான் வீட்டுக்குள்ள வர முடியும், வீட்டுக்குள்ள வந்தா சமைக்க முடியும். நான் அதனாலே போட்டி ஏஞ்சலா வந்து உள்ள வருவேன். உள்ள வந்து இவங்க எல்லாரும் என்னன்னா உப்பு கூட போடாம வெறும் கஞ்சி தான் சாப்பிடணும் மற்றவங்க எல்லாமே. ஓகேவா? அப்போ நான் மட்டும் நானே உள்ள யாரா ஏஞ்சல் இருக்கிறாங்களோ அவங்களாம் அப்போ மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். எனக்கே அது ரொம்ப பிடிக்கும். அவங்கள வெறுப்பேற்றி சாப்பிடுவேன். அப்போ வந்து வெறுப்பா தெரிஞ்சுது. ஆனா உண்மையை யோசிச்சு பார்த்தது ஐயோ அது அவங்களுக்கு எவ்வளோ ஃபீலாக இருந்திருக்கும் அப்படின்னு.